இன்று பகல் 2 மணிக்கு வெளியாகக்கூடிய வாக்காளர் பட்டியலில் 97,40,000 வாக்காளர்கள் நீக்கப்பட வாய்ப்பிருப்பதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. நிரந்தரமாக இடமாறி சென்றதாக 52 லட்சம் பேர் நீக்கப்பட்டிருக்கக்கூடும் என்ற தகவலும் கிடைத்திருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் அபினேஷ், விவரம் என்ன? இதற்கு முன்னதாக எவ்வளவு வாக்காளர்கள் இருந்தாங்க, இப்ப எவ்வளவு வாக்காளர்கள் நீக்கப்பட வாய்ப்பு இருக்கு, இவங்களுக்கு மீண்டும் வாக்காளர் பட்டியலில் சேர்வதற்கான வாய்ப்பு என்ன வாய்ப்புகள் இருக்கு? தேவப்பிரியன், தமிழ்நாட்டில் நடைபெற்ற சிறப்பு தீவிர திருத்த வாக்காளர் பட்டியல் பணிகள் நிறைவு பெற்று இன்று பகல் 2 மணிக்கு தமிழ்நாடு தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் வரைவு வாக்காளர் பட்டியலை வெளியிடுகிறார். 2 மணிக்கு அவர் வெளியிட்டதற்கு பிறகு அந்தந்த மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் அந்தந்த மாவட்டத்திற்கான வரைவு வாக்காளர் பட்டியலை வெளியிடுறாங்க. குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்தவரை கடந்த நவம்பர் 4ஆம் தேதி தொடங்கி டிசம்பர் 4ஆம் தேதி வரை தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் என அழைக்கப்படக்கூடிய சிறப்பு தீவிர திருத்த பணிகள் நடைபெறும் என இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்து அதுக்கான பணிகள் நடைபெற்று வந்தது. இந்த நிலையில 4ஆம் தேதியோடு நிறைவு பெறக்கூடிய அந்த பணிகள் மேலும் 11ஆம் தேதி வரை நீட்டிக்கப்படும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டது. அதற்கு பிறகு 11ஆம் தேதியோடு நிறைவு பெறக்கூடிய அந்த பணிகள் மேலும் 3 நாட்கள் நீட்டிக்கப்பட்டு டிசம்பர் 14ஆம் தேதியோடு நிறைவு பெறும் என அறிவிக்கப்பட்டு மொத்தம் 40 நாட்கள் இந்த பணிகள் நிறைவு பெற்று இன்று இந்த வரைவு வாக்காளர் பட்டியல் என்பது அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட இருக்காங்க. 2 மணிக்கு தலைமைச் செயலகத்தில் இந்த வெளியிடப்படக்கூடிய நிகழ்வு என்பது நடைபெற இருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்தவரை மொத்தமாக இதுவரை இறுதி வாக்காளர் பட்டியல் அடிப்படையில் 6,41,00,000 வாக்காளர்கள் தமிழ்நாட்டில் வாக்காளர்களாக இருக்கிறாங்க. இந்த எஸ்ஐஆர் பணிகளுக்கு பிறகு சுமார் 97,40,000 வாக்காளர்கள் இதில் நீக்கப்படுவார்கள் அப்படிங்கிறது தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. எனவே இந்த 97 லட்சம் அப்படிங்கிறது நியர்லி ஒரு 1 கோடி வாக்காளர்கள் நீக்கப்படுது அப்படிங்கிறது சற்றேறக்குரிய 15.5% வாக்காளர்கள் வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்பட இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான தகவல். எனினும் இந்த 2 மணிக்கு வெளியிடப்படக்கூடிய அந்த இறுதி வெளியிடப்படக்கூடிய அந்த வரைவு வாக்காளர் பட்டியலில் ஒரு அதிகாரப்பூர்வ எண்ணிக்கை என்ன, எந்த மாவட்டத்தில் அதிகமாக நீக்கப்பட்டிருக்காங்க, தமிழ்நாட்டில் உள்ள 234 சட்டப்பேரவை தொகுதியில் எந்த தொகுதியில் அதிக வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது முழு விவரம் தெரிய வரும். குறிப்பாக கடந்த 40 நாட்களாக நடைபெற்று வந்த இந்த பணிகள் எல்லாம் டிஜிட்டலைஸ்ட் பண்ணி இணையதளத்தில் பதிவேற்றம் செய்து இன்றைக்கு அந்த வரைவு வாக்காளர் பட்டியல் என்பது வெளியிடப்பட இருக்கிறது. நீங்கள் குறிப்பிட்டு கேட்டது மாதிரி ஒருவேளை இந்த வரைவு வாக்காளர் பட்டியலில் வாக்காளருடைய பெயர் இடம்பெறவில்லை என்றால் அவர்கள் புதிதாக படிவம் 6 பூர்த்தி செய்து கொடுக்கலாம், இன்றிலிருந்தே கொடுக்கலாம். அல்லது படிவம் ஏற்கனவே இந்த எஸ்ஐஆர் படிவத்தை பூர்த்தி செய்து கொடுத்தும் அதில் இந்த வரைவு வாக்காளர் பட்டியல் அவங்க பேர் இடம்பெறல அப்படின்னு சொன்னால் பூத் லெவல் ஆஃபீஸர் சொல்லக்கூடிய இந்த வாக்குச்சாவடி நிலைய அலுவலர்களை அந்தந்த பகுதிகளில் யாரெல்லாம் அவங்ககிட்ட ஃபார்ம் கொடுத்தாங்களோ அந்த வாக்குச்சாவடி அலுவலர்களை தொடர்பு கொண்டு இன்றிலிருந்து தொடர்பு கொண்டு ஜனவரி மாதம் 18ஆம் தேதி வரை அவர்களை தொடர்பு கொண்டு அவர்களுக்கான ஆட்சேபனையை தெரிவிக்கலாம். ஏன் பேர் வெளியிடப்படவில்லை, அதுக்கான காரணம் என்ன, அப்படி மீண்டும் பெயர் சேர்க்கணும்னா அதில் என்ன காரணம் அப்படிங்கிற தகவலை பெற்றுக்கொண்டு மீண்டும் இணைப்பதற்கான அந்த பணிகளை செய்யலாம். குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்தவரை 97.4 லட்சம் வாக்காளர்கள் இன்றைக்கு நீக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த எஸ்ஐஆர் பணிகளை பொறுத்தவரை 3 திட்டங்களை அடிப்படையாக வைத்து தான் இந்த பணிகள் நடைபெற்றது. அதாவது ASD, அதாவது ஆப்சென்ட் ஷிஃப்டிங் டெலிட்டிங், அதாவது இறந்தவர்கள், அடையாளம் காணப்படாதவர்கள் அல்லது இடம் மாற்றம் செய்தவர்கள், இதை அடிப்படையாக கொண்டுதான் இந்த எஸ்ஐஆர்ல இந்த 97.4 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறதா தேர்தல் ஆணையம் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக 20 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ்நாட்டில் இந்த எஸ்ஐஆர் பணிகள் இந்த கடந்த மாதம் நடைபெற்றது. இதில் இறந்தவர்கள் சுமார் 36 லட்சம் பேர் இந்த வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. அதே போல சுமார் 27 லட்சம் வாக்காளர்கள் கண்டுபிடிக்க முடியாதவர்கள், ஆப்சன்ட் சொல்லக்கூடியவங்க அல்லது இடம்பெயர்ந்தவங்க, அவங்க ஒரு 26 லட்சம், அப்புறம் அவங்க ரீச் பண்ண முடியாதவர்கள் ஒரு 30 லட்சம் சொல்லக்கூடிய 97 லட்சம் வாக்காளர்கள் இன்றைக்கு வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக இங்க இருக்கக்கூடிய தேர்தல் ஆணைய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அந்த அடிப்படையில் இன்றைக்கு பகல் 2 மணிக்கு தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் வெளியிட்டதுக்கு பிறகு அந்தந்த மாவட்டங்களில் மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் இந்த வாக்காளர் பட்டியலை வெளியிடப்பட இருக்கிறாங்க. எனவே சென்னையை பொறுத்தவரை சுமார் 35 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிகிறது. குறிப்பாக சென்னையை பொறுத்தவரை மொத்தம் 16 சட்டப்பேரவை தொகுதியில் இருக்கிறது. இந்த 16 சட்டப்பேரவை தொகுதியில் சேர்த்து சுமார் 35 லட்சம் வாக்காளர்கள் நிரந்தரமாக நீக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இருப்பினும்
வாக்காளர்கள் தங்களது வரை வாக்காளர் பட்டியலில் தங்களுடைய பெயர் இருக்கிறதா அப்படிங்கிற சரிபார்த்துக்குள்ள தேர்தல் ஆணையத்துடைய இணையதள முகவரியில் சென்று அவங்க பார்க்கலாம். குறிப்பாக electoralsearch.eci.gov.in அப்படிங்கிற இந்த இணையதளம் மூலமாக அவங்க சென்று அவங்களுடைய ஓட்டர் ஐடியை கொடுத்தோ அல்லது அவங்களுடைய செல்போன் எண்ணை கொடுத்தோ அவங்க இந்த வரை வாக்காளர் பட்டியலில் இருக்காங்களா அப்படின்னு தொடர்பு கொள்ளலாம். அல்லது அவங்கள்ட்ட அந்த ஃபார்ம் கொடுத்த பிஎல்ஓன்னு சொல்லக்கூடிய வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களை தொடர்பு கொண்டு அவங்க பட்டியலில் அவங்க பெயர் இருக்கிறதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். ஒருவேளை பட்டியலில் பெயர் இல்லை அப்படின்னா அதுக்கான காரணமும் தெரிவிக்கப்படும். புதிதாக நீங்க விண்ணப்பிப்பதற்கு ஆட்சேபிப்பிற்கான காலம் அப்படிங்கிறது இன்று தொடங்கி ஜனவரி 18ஆம் தேதி வரை அந்த வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களை தொடர்பு கொண்டு விசாரிக்கலாம். இது ஒரு புறம் இருக்கு. அந்த எனுமரேஷன் ஃபார்ம்னு சொல்லக்கூடிய எஸ்ஏஆர் படிவத்தை பூர்த்தி செய்து கொடுக்கல, அவங்களுக்கு கிடைக்கல அப்படின்னாலும் ஃபார்ம் 6 சொல்லக்கூடிய படிவம் 6 இன்றிலிருந்தே இணையதளம் மூலமாகவும் பூர்த்தி செய்து கொடுக்கலாம். ஆஃப்லைனில் அதே வாக்குச்சாவடி நிலைய அலுவலர்களை தொடர்பு கொண்டு அந்த படிவத்தை கேட்டு பெற்றுக்கொண்டு அதுக்கான உரிய ஆவணங்களோடு சேர்த்து கொடுத்தால் இறுதி வாக்காளர் பட்டியல் என்பது அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி வெளியிடப்பட இருக்கிறது. அப்போது அந்த பெயர் இணைத்து அவருடைய வாக்காளர் பட்டியலில் பெயர் இடம்பெறும். எனவே இன்றைக்கு வெளியிடப்படக்கூடிய இந்த வரை வாக்காளர் பட்டியலை பொறுத்தவரை தமிழ்நாட்டிலிருந்து எத்தனை வாக்காளர்கள் நீக்கப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு அதிகாரப்பூர்வ எண்ணிக்கை அப்படிங்கிறது தெரிய வரும். நியர்லி 1 crore அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பர்ஸ். குறிப்பாக 97,40,000 வாக்காளர்கள் நீக்கப்படுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுகிறது. எனினும் இன்றைக்கு தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் சரியாக 2 மணிக்கு அந்த பட்டியலை வெளியிடப்பட்டிருக்காங்க. ஏஜ் கோட்டா ஆண்கள் எவ்வளவு நீக்கப்பட்டிருக்காங்க, பெண்கள் எவ்வளவு நீக்கப்பட்டிருக்காங்க, எந்த மாவட்டத்தில் அதிகபட்சமா நீக்கப்பட்டிருக்காங்க, எந்த சட்டப்பேரவை தொகுதி அதிகபட்சமா நீக்கப்பட்டிருக்காங்க உள்ளிட்ட அனைத்து விவரங்களும் இன்று பகல்ல தெரிய வரும். தேவப்பிரியா, ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38 மாவட்டங்கள்ல 28 மாவட்டங்கள்ல சராசரியா 10 விழுக்காடு வாக்காளர்கள் எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு. இதுல பீகாரை விட தமிழ்நாட்டில் அதிக அளவுக்கு வாக்காளர்கள் எண்ணிக்கை கூடுதலாக குறைந்திருப்பது கவனிக்கத்தக்கது. ஏன்னா பீகார்ல 7 கோடிக்கும் அதிகமான வாக்காளர்கள் இருக்காங்க, தமிழ்நாட்டில் 6.5 கோடி தான். ஆனா இங்க 1 கோடி கிட்ட வாக்காளர்கள் பெயர் நீக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கவனிக்க வேண்டிய விஷயம். விரிவான தகவலுக்கு நன்றி அபினேஷ்.